Hello all, நம்ம அது ஹனிபில இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் கட் பண்ண போறோம். அது எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ளவுஸோட எக்ஸாக்ட் சைஸ் வந்து நான் ஒரு பேப்பர்ல வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். சோ நம்ம என்ன பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோமோ அதை வந்து நான் டிரா பண்ணிக்கிட்டேன். ஒரு பென்சிலை டிரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா வந்து பேக்ல ஒரு ஸ்கேலப்டு ஒர்க் மாதிரி வந்து சின்ன ஓபன் வர மாதிரியான ஒரு ப்ளவுஸ். எக்ஸாக்டா நான் போட்டிருக்க லைன்லயே வந்து அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த ஸ்கேலப்டு ஒர்க் வந்து கட் பண்ணிட்டேன். தென் இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் வரப்போகுது. ஸோ இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பார்ட் வந்து தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இதுதான் ப்ளவுஸோட ஒரு ஹாஃப் பார்ட். இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாவும் இது ஸ்கேலப்டு ஒர்க்காகவும் வரும். நம்ம இதுல ஒரு கிளாத் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இது நம்ம இப்போ நம்ம இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. இது ஓப்பன் ஸ்பேஸா வர்றதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து டாப் போர்ஷன் ஒன்று, பாட்டம் போர்ஷன் ஒன்று ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த டாப் போர்ஷனுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்கேலப்டு ஒர்க் வர இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் நம்ம எக்ஸஸா சீம் அலவன்ஸ் கொடுத்தா போதும். அதே வந்து பாட்டம் பார்ட்ல இந்த ஸ்கேலப்டு ஒர்க் மீட் ஆகுற இடம் வரைக்கும் 1/4 இன்ச் கொடுத்துட்டு இதுக்கு மேல எக்ஸஸா நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே வந்து நம்ம எப்படி லைனிங்ல கட் பண்ணிருக்கோம்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது டாப் போர்ஷன், இது பாட்டம் போர்ஷன். இங்க வந்து பாட்டம் போர்ஷன்ல வந்து இந்த இடத்துல எக்ஸஸா வந்து நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா அப்பதான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் வியர் பண்ணும்போது ஸ்டிஃபா இருக்கும். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பனா தான் வரப்போகுது. இது டாப் போர்ஷன், இது பாட்டம் போர்ஷன். ரெண்டையும் நம்ம எடுத்து வைக்கும் போது இந்த இடத்துல நமக்கு இவ்வளவு கிளாத் கண்டிப்பா விடணும். இப்போ இதோட டாப் போர்ஷன் வந்து நம்ம பிரிண்டடான கிரீன் கலர் கிளாத்ல கட் பண்ண போறோம். பாட்டம் வந்து பிளைன் கிரீன் கிளாத்ல கட் பண்ண போறோம். இப்போ இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் போர்ஷன் வந்து நம்ம பிரிண்டடான கிரீன் கிளாத்ல கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம பிளைனான ஒரு கிரீன் கிளாத்ல கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் டபுள் ஃபோல்ட்ல போட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னா பாட்டம் இந்த மாதிரியும் டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி வரும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இந்த இடத்துல ஸ்கேலப்டு ஒர்க் வரும். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃப்ரண்ட் வந்து இது ஓப்பன் கிடையாது, பேக் ஓப்பன் ப்ளவுஸுங்கிறனால நான் ஃபோல்டர் சைட்ல வந்து ஃப்ரண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி பட்டியும் நம்ம வந்து ஃபோல்டர் சைட்ல தான் வந்து பிளேஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம வந்து பட்டி வந்து நம்ம ஓப்பனா கூட நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனா வந்து இது பேக் ஓப்பன் ப்ளவுஸுங்கிறனால இந்த சைட் க்ளோஸ் ஆன மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு நம்ம வைக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்லீவ்ல வந்து டபுள் லேயர்ல வந்து ஸ்கேலப்டு ஒர்க் கொடுக்கறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச் வந்து நான் இதுல ரிமூவ் பண்ணிக்கிறேன்.